தொடர் கனமழையால் சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தை வளாகத்தில் மழைநீர் தேங்கியுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், கோயம்பேடு காய்கறி சந்தையில் மழைநீர் தேங்கியிருக்கும் நிலையில் வியாபாரிகள் தங்களது பொருட்களை எல்லாம் பாதுகாப்பான இடத்திற்கு வைத்திருக்கிறார்களா? நீரை அகற்ற என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? கோயம்பேடு காய்கறி மார்க்கெட் சந்தையில் இன்று வியாபாரம் மந்தமாகவே இருப்பதாக வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள். காலை முதலே கனமழை இருக்கக்கூடிய காரணமாக பல கடைகள் மூடப்பட்டிருக்கிறது. இன்று வியாபாரம் மந்தமாகவே இருக்கிறது. காய்கறி, பழம், பூ மார்க்கெட் என 3 வளாகங்கள் கோயம்பேடு மார்க்கெட்டில் அமைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 3200க்கும் மேற்பட்ட கடைகள் இங்கு அமைந்திருக்கிறது. தொடர் மழை காரணமாக இங்கு மார்க்கெட் வளாகத்தில் தண்ணீர் தேங்கி இருக்கிறது. இன்னும் இன்று இரவு வரை மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் மழை நீர் வெளியேறுவதில் சற்று சிரமம் இருக்கும் என்று இங்கு இருக்கக்கூடிய வியாபாரிகள் தெரிவிக்கிறார்கள். அதே போல இரவு நேரங்களில் கனரக வாகனங்கள் ஆந்திரா, கர்நாடகா போன்ற இடங்களிலிருந்து கனரக வாகனங்கள் எல்லாம் வரும். இரவு நேரத்தில் தான் வெளிமாநிலத்திலிருந்து வரக்கூடிய காய்கறி மூட்டைகளை கடைக்கு மாற்ற வேண்டிய நடவடிக்கை எல்லாம் வியாபாரிகள் மேற்கொள்வார்கள். எனவே அதிலும் சிரமம் இருக்கும் என்று வியாபாரிகள் தெரிவிக்கிறாங்க. தொடர்ச்சியாக இன்னும் மழை பொழிவு இருக்கக்கூடிய காரணத்தால் இன்னும் தண்ணீர் தேங்குவதற்கான சூழல் இருக்கும். இதனால் இங்கு வழக்கமாக இயல்பாக வியாபாரம் பாதிக்கப்படும் என்று தெரிவிக்கிறார்கள். தொடர்ச்சியாக சென்னை மற்றும் புறநகர் பகுதியிலிருந்தும் சிறு வியாபாரிகள் பொதுமக்கள் வழக்கமாகவே கோயம்பேடு காய்கறி மார்க்கெட்டுக்கு வருவாங்க. எனவே இந்த சிரமம் இங்கு தண்ணீர் தொடர்ந்து தேங்கக்கூடிய காரணத்தால் இன்னும் சிரமம் இருக்கும் என்று வியாபாரிகள் தெரிவிக்கிறாங்க. கோயம்பேடு காய்கறி மார்க்கெட்டினுடைய வியாபாரிகள் சங்கம் சார்பாக தெரிவிக்கும் பொழுது மழைக்காலங்களில் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும். தண்ணீர் தேங்குவதால் உள்ளே வரக்கூடிய வாகனங்களுக்கு பொதுவாக சிறு வியாபாரிகள் எல்லாம் ஆட்டோ மற்றும் இருசக்கர வாகனத்திற்கு தான் உள்ளே வருவார்கள். இந்த அளவுக்கு தண்ணீர் தேங்கினால் இன்னும் கூடுதலான சிரமத்தை ஏற்படுத்தும் என்று வியாபாரிகள் தெரிவிக்கிறாங்க. இது தொடர்பாக சிஎம்டிஏ அதிகாரிகள் தெரிவிக்கும் பொழுது மழை நீரை அவ்வப்போது வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை திட்டமிட்டிருப்பதாகவும் 3 வளாகங்களில் இருக்கக்கூடிய இடங்களை சிஎம்டி அதிகாரிகள் இதற்கான கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என தெரிவித்திருக்கிறாங்க. தண்ணீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். அதாவது மோட்டார் வாகனங்கள் மூலமாக தண்ணீரை எடுப்பதற்காக திட்டமிட்டிருப்பதாக அவங்க தெரிவிக்கிறாங்க. அதே போல இங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள் இந்த பகுதியில் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் அவங்க முன்வைக்கிறாங்க. நீரை வெளியேற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறாங்க. நீரை வெளியேற்றும் வரை அவர்களுடைய பொருட்களை எல்லாம் பாதுகாப்பாக வைப்பதற்காக ஏதாவது இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறதா? இங்கே இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்தவரை மொத்தம் 3 வளாகங்கள் இருக்கிறது. பூ மார்க்கெட், காய்கறி, பழ மார்க்கெட் என 3 வளாகங்கள் இருக்கிறது. பெரும்பாலான இடங்கள் கடைகளில் தான் அவர் காய்கறிகளை சரக்குகள் வைக்கிறதுக்கு இடமாக அவர்கள் வைத்திருக்கார்கள். 3200 கடைகள் இங்கு மார்க்கெட் பகுதியில் இருக்கிறது. ஏற்கனவே இன்று காலை அதிகாலையிலிருந்தே மழைப்பொழிவு இருக்கக்கூடிய காரணத்தால் வந்திருக்கக்கூடிய காய்கறி சரக்குகளை கடைகளில் பாதுகாப்பாக வைத்திருக்கார்கள். ஒரு சில லாரிகளிலிருந்து சரக்குகளை இறக்குவதற்காக லாரிகள் இருக்கிறது. வியாபாரிகள் தெரிவிக்கக்கூடிய அச்சம் இரவு நேரத்தில் தான் கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்களிலிருந்து காய்கறி சரக்குகள் வரும். அதை இரவு நேரத்தில் தான் வியாபாரிகள் மாற்றுவார்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாளைக்கு 400 லாரிகள் கோயம்பேடு காய்கறி மார்க்கெட்டுக்கு வருகிறது. அந்த நேரத்தில் தான் காய்கறி சரக்குகளை கடைக்கு மாற்ற வேண்டிய சூழல் இருக்கும். தொடர்ச்சியாக மழை பொழிவு இருக்கக்கூடிய காரணத்தால் இன்னும் தண்ணீர் அதிகமாக தேங்கினால் இயக்குவது ஒரு பக்கம் தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார்.